அவமானத்தின் சிலுவை மீட்பின் சிலுவையாக மாறியது இயேசுவின் கரம் தொட்டதால், தன்னை உடைத்ததால். கிறிஸ்து-இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 24ஆம் வாரத்திலே திருச்சிலுவை மகிமை விழாவை கொண்டாட திரு அவையானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கிபி 3ஆம் நூற்றாண்டிலே கான்ஸ்டான்டினோபிள் தாயானவர் ஆண்டவர் இயேசுவை அந்த எருசலேம் பகுதியை நோக்கி பயணம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அவ்வாறு பயணம் செய்கின்ற அவர் அங்கே ஒரு 3 சிலுவைகளை அவர் கண்டெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த சிலுவையும், வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருந்த 2 கள்வர்களுடைய சிலுவையும் அவர் கண்டுபிடிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்பொழுது எந்த சிலுவை இயேசுவினுடைய சிலுவை என்று கண்டுபிடிக்க அவர் என்ன செய்கிறார் என்றால், மிகவும் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை அந்த சிலுவையை தொட்டு பார்க்கின்ற பொழுது அவருடைய கை சூம்பி இருந்தது முற்றிலுமாக குணமடைந்து விடுகிறது. அதன் பிறகு இதுதான் இயேசுவின் தன்னை முழுவதுமாக சிலுவையில் அர்ப்பணித்த சிலுவை என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். சிலுவையின் வழியாக அந்த மனிதர் மீட்பை பெறக்கூடியவராக இருக்கிறார். இன்று ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை எப்படி நமக்கு மீட்பை கிடைத்தது என்று பார்க்கின்ற பொழுது, யூத கலாச்சாரத்திலே மரண தண்டனைக்கு கொடுப்பதற்காக வைத்திருக்கப்பட்ட அந்த சிலுவை ஆண்டவர் இயேசுவினுடைய கரம் தொட்டதால், ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை தொட்டதால், ஆண்டவர் இயேசுவினுடைய உடல் தொட்டதால் அவமானத்தின் சின்னமாக இருந்த சிலுவையானது மீட்பின் சின்னமாக மாறியது. ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வு முழுவதுமே மீட்பை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கிறது. எப்படி ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த சிலுவை மீட்பின் சின்னமாக மாறியது, அது எவ்வாறு நம்முடைய வாழ்விற்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இனி முதல் வாசகத்திலே எண்ணிக்கை நூலிலே இஸ்ராயேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவ்வாறு பாவம் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு கடவுள் தண்டிப்பதற்காக கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்புகிறார். மீண்டும் அந்த மக்கள் தாங்கள் செய்த பாவத்தை உணருகின்ற பொழுது கடவுள் என்ன செய்கின்றார், அங்கே அவர்கள் தன்னை உடைக்கிறார்கள். தன்னுடைய பாவநிலை உணர்ந்து தன்னை உடைக்கின்ற பொழுது மீண்டும் அவர்கள் அதே வெண்கல பாம்பை செய்து அதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் உயிர் பிழைக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். அதே போலவே இன்றைய 2ஆம் வாசகத்திலே பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ளது இறை வார்த்தையிலே, கடவுள் வடிவில் விளங்கி அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலை வலிந்தி பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை, மாறாக தம்மையே வெறுமையாக்கி அவர் மனித உரு எடுத்தார். இங்கே கடவுள் கூட என்ன செய்கின்றார், கடவுள் தன்மையை விட்டுவிட்டு கடவுள் தன்மையை உடைத்து என்ன செய்கின்றார், மனித உரு எடுக்கிறார். அதே போலவே இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட எவ்வாறு ஆண்டவர் இயேசு வழியாக தான் நமக்கு மீட்பு கிடைக்க வேண்டும் என்பதை நிக்கோதேமு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த மீட்பும் எளிதாக கிடைக்காது, மாறாக துன்பங்களின் வழியாகத்தான் அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு இன்று எடுத்து கூறக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுனுடைய திருச்சிலுவை மகிமை விழா இன்று நமக்கு கற்றுத்தரக்கூடிய முதல் முக்கியமான ஒரு பாடம், தன்னை உடைக்க வேண்டும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய செயல்பாடுகளையும் நாம் உடைத்தெறிய வேண்டும். அது அகங்காரமோ ஆணவமாக இருந்தாலும் சரி, பொறாமையாக இருந்தாலும் சரி, பேராசையாக இருந்தாலும் சரி, பிறரை கெடுக்கக்கூடிய எண்ணமாக இருந்தாலும் சரி, பிறரை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணமாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் நாம் சிலுவையிலே முற்றிலும் அறைந்து விட வேண்டும். அவற்றை அறைந்து நம்மையே நாம் வறுமையாக்குகின்ற பொழுது, நம்மையே நாம் தூய்மையாக்குகின்ற பொழுது, நம்மையே நாம் புனிதப்படுத்துகின்ற பொழுது, நாமும் ஆண்டவர் இயேசுவை போல மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். 2ஆவதாக பார்க்கின்ற பொழுது, இந்த திருச்செல்வியின் வழியாக நாம் துன்பங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் விடக்கூடிய அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவரே
இந்த துன்பக்கணும் என்னை விட்டு அகலட்டும் என்று அவர் கெத்சமனி தோட்டத்திலே ஜெபிக்கின்ற பொழுதும் கூட என் விருப்பப்படி அல்ல, மாறாக உம் சித்தப்படியே நிகழட்டும் என்று சொல்லி அவர் தந்தை இறைவனுடைய விருப்பத்திற்கு அந்த துன்பத்தை அவர் தாங்கிக் கொள்ள சம்மதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட நாம் பலவிதமான துன்பங்களை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறோம். உடல் ரீதியாக துன்பங்கள் வருகிறது, உளவியல் ரீதியாக துன்பங்களை சந்திக்கின்றோம், மனதளவிலே பாதிக்கப்படுகின்றோம், உறவுகளால் துன்பங்கள் வருகிறது, இன்னும் இயற்கை பேரழிவின் காரணமாக துன்பங்கள் வருகிறது, இன்னும் பல மனிதர்கள் வழியாக பலவிதமான துன்பங்களை நாம் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த எல்லா சூழ்நிலையிலும் நாம் இது கடவுளின் திட்டம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நாம் உருவாக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கூறுவார், தன்னை பின்பற்ற விரும்புகிறவர் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்கின்றார். எனவே நாம் இந்த சிலுவை தரக்கூடிய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தன்னை துறக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் துன்பங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் நம்முடைய வாழ்விலே வாழ்வாகுகின்ற பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் நாம் துவண்டு போகாமல் இன்னும் கிறிஸ்தவ விசுவாசத்திலே அதிகமாக வளரக்கூடியவர்களாக மாறுவோம். ஆம், கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சிலுவை மகிமை விழா நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம், நம்மை நாம் உடைக்க வேண்டும். பாவ வாழ்விலிருந்து, தீய வழியிலிருந்து, பிறரை குறை கூறுவதிலிருந்து, பிறரை பொறாமைப்படுவதிலிருந்து, பேராசையிலிருந்து, கெட்ட எண்ணத்திலிருந்து, கெட்ட நடத்தையிலிருந்து நாம் நம்மை முற்றிலுமாக உடைக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும், துயரங்களையும், வேதனைகளையும், போராட்டங்களையும் நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை பாடுகளோடு நாம் ஒப்பிட்டு அவற்றை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்க வேண்டும். அவ்வாறு நாம் தாங்கிக் கொள்கின்ற பொழுது நாமும் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த சிலுவை எவ்வாறு மீட்பை கொடுத்ததோ அதே போல நம்முடைய வாழ்வின் மூலமாக பிறருக்கு மீட்பை கொடுக்கக்கூடியவர்களாக மாற முடியும். பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக. இந்த சிலுவை இன்னும் நமக்கு முக்கியமான ஒரு கருத்தை தருவது, நாம் அன்றாடம் ஜெபிக்கின்ற பொழுது எல்லா ஜெப நேரத்திலும் இந்த சிலுவை அடையாளம் வரைந்து தான் நாம் எல்லா பணிகளையும் செய்கிறோம். அதே போல சாலை கடந்து செல்கின்ற பொழுதும் கூட இந்த சிலுவை அடையாளத்தை தான் நாம் போடுகிறோம். ஆகவே இந்த சிலுவை நமக்கு மீட்பை தர வேண்டும் என்று சொன்னால், இந்த சிலுவையின் வழியாக நாம் இறை அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடமிருந்து சுயநலத்தை உடைப்போம். நம்மிடம் இருக்கக்கூடிய பாவலி எல்லாவற்றையும் உடைப்போம். எல்லா துன்பங்களையும் இறைவன் ஒரு சில நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலை வரக்கூடிய துன்பங்களை இது கடவுளின் திருவுளம் என்று அறிந்து நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை உருவாக்குவோம். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் கடவுள் விரும்பக்கூடிய நிறைவான ஒரு வாழ்வாக மாறும். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகளை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.